வெல்கம் டு எம்லக்ஷ்மி மேக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 12th ஸ்டாண்டர்டுடைய கிரியேட்டிவ் ஆர் பிடிஏ ப்ராப்ளம் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் வெக்டார் அல்ஜிப்ரான்ற சாப்டர்லேருந்து. ஃபைண்ட் த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் x minus 6 by 1 equal to 2 minus y by 2 equal to z minus 2 by 2 and x plus 4 by 3 equal to y by minus 2 equal to 1 minus z by 2. இதோட சொல்யூஷன் பார்ப்போமா? கொடுத்துருக்க ரெண்டு ஈக்குவேஷனை நான் எடுத்து எழுதிட்டேன். எப்பயுமே இந்த மாதிரி ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு XYZ வர மாதிரி பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள் x minus 6, இங்கே 2 minus y. அப்போ இதில் y ஃபஸ்ட்டு வரணும். வரும்போது அப்போ என்னாகும், சைனை மாற்றிடுங்க. ஒரு நெகட்டிவ் கீழே கொடுத்துருங்க, ஒரு நெகட்டிவ் நான் கீழே கொடுத்துட்டேன். அப்போ என்னாகும், இந்த மைனஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஆகிடும், இந்த ப்ளஸ் 2 minus 2 ஆகிடும். ஸோ ஒரு நெகட்டிவாக காமனாக எடுத்து அதை டினாமினேட்டருக்கு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இங்கே மாற்றிடுங்க. இது கரெக்டாக இருக்குது. செகண்ட் ஈக்குவேஷனில் பாருங்கள், இது கரெக்டாக இருக்குது. x plus 4 by 3 இதுவும் கரெக்ட். ஆனால் இங்கே 1 minus z by 2 இருக்குது. ஸோ ஒரு மைனஸை டினாமினேட்டரில் எடுத்துருங்க. அப்போது மைனஸ் z வந்து ப்ளஸ் z ஆகிடும், ப்ளஸ் 1 minus 1 ஆகிடும். இப்போது இந்த ரெண்டு ஈக்குவேஷன் நமக்கு ரெடி. இப்போ இதுலேருந்து நம்ம 4 வேல்யூ எடுக்க முடியும். என்னென்ன எடுக்க முடியும்? இதில் மேலே வர்றது பாயிண்ட்ஸ், கீழே இருக்கிறது பேரலல் லைன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மேலே இருக்கிறது பாயிண்ட்ஸ், கீழே இருக்கிறது பேரலல் லைன். அந்த பாயிண்ட்ஸ் எப்படி எடுக்கணும்னா எக்ஸ் மைனஸ் என்ன ஆன்சர் இருக்கோ அதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். அதாவது ஏ வெக்டார் எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே எக்ஸ் மைனஸ்க்கு அப்புறம் என்ன இருக்குது, 6. அப்போ 6 into I வெக்டார்னு எடுக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒய் மைனஸ்க்கு அப்புறம் என்ன இருக்குது, 2. அப்போ ப்ளஸ் 2j வெக்டார்னு எடுக்கணும். இங்கே இசட் மைனஸ்க்கு அப்புறம் 2 இருக்குது. அப்போது இந்த மைனஸ்க்கு பக்கத்தில் உள்ள வேல்யூ எடுத்துக்கோங்க, ப்ளஸ் 2 into k வெக்டார். எழுதியாச்சா? அடுத்து பி வெக்டார். பி வெக்டார்ன்றது ஒன்றும் இல்லை, பேரலல் வெக்டார். அப்போ கீழே இருக்கிறது அப்படியே எழுதிடலாம். I வெக்டார் மைனஸ் 2j வெக்டார் ப்ளஸ் 2k வெக்டார். முடிஞ்சிச்சா? புரியுதாம்மா? இப்போ இதே இதுதான் செகண்ட் ஈக்குவேஷனுக்கும் பண்ண போகிறோம். இதை மேலே இருக்க பாயிண்ட்டை சி வெக்டார்னு எடுக்க போகிறோம், கீழே இருக்க பேரலல் லைனை டி வெக்டார்னு எடுக்க போகிறோம். இப்போது எக்ஸ் மைனஸ் போட்டு எடுக்கணும். அப்போ எக்ஸ் மைனஸ்னால் இப்படி வரும். எக்ஸ் ப்ளஸ் 4 எப்படி எழுதலாம்? எக்ஸ் மைனஸ் மைனஸ் 4. அப்போ மைனஸ் பக்கத்தில் இருக்க இந்த வேல்யூ, இந்த மைனஸ் 4i தான் இதோடைய ஆன்சர். அடுத்து இதுக்கு ஒய் மைனஸ் 0 ஒன்றுமே இல்லைன்னா என்னது, மைனஸ் 0ன்னு அர்த்தம். ஸோ ப்ளஸ் 0 into j வெக்டார். இசட் மைனஸ்க்கு அப்புறம் இருக்கிறது 1 ப்ளஸ் 1 into k வெக்டார். டி வெக்டார்ன்றது மறுபடியும் கீழே இருக்க பேரலல் அப்படியே எழுதிட வேண்டியதான். 3i வெக்டார் மைனஸ் 2j வெக்டார் மைனஸ் 2k வெக்டார். இந்த 4 விஷயத்தை எடுத்து எழுதிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு விஷயம் கேர்ஃபுல்லாக டீல் பண்ண வேண்டியது ஆல் XYZ வந்து ஷுட் பி இந்த ஃபஸ்ட். ரெண்டாவது விஷயம் அதுலேருந்து நீங்கள் 4 வெக்டார் எடுத்து எழுதிட்டிங்கன்னா ஃபார்முலா போட்டால் உங்கள் ஆன்சர் முடிஞ்சிச்சு. ஃபார்முலா என்ன? ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் சி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் பை மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார். இதுதான் ஃபார்முலா. இப்போ இந்த ஃபார்முலாவுக்கு தேவையான விஷயங்கள் எனக்கு பி வெக்டார் கொஸ்டினில் இருக்குது. ஆனால் சி மைனஸ் ஏ நான் கண்டுபிடிக்கணும். ஸோ சி மைனஸ் ஏ வெக்டாரை கண்டுபிடிச்சிடலாம். சி மைனஸ் ஏ வெக்டார்னு இதோ இருக்குது பாருங்கள், சி வெக்டார். அது அப்படியே இங்கே எழுதியிருக்கேன். மைனஸ் ஏ வெக்டார் 6i ப்ளஸ் 2j ப்ளஸ் 2k இது எழுதியாச்சு. இப்போ இதை மைனஸ் பண்ணிடலாமா? மைனஸ் 4i இங்கே பாருங்கள், மைனஸ் 6i அப்போ மைனஸ் 10i 0j அதாவது j இல்லை, அப்போ மைனஸ் 2j k மைனஸ் 2k அப்போது அது மைனஸ் k. சி மைனஸ் ஏ வெக்டாரை கண்டுபிடிச்சாச்சா? இப்போ நியூமரேட்டருக்கு நமக்கு தேவையான இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இது ரெண்டையும் நம்ம கிராஸ் ப்ராடக்ட் போட போகிறோம். ஸோ சி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் கிராஸ் ப்ராடக்ட் பி வெக்டார். ரெண்டு வெக்டாருக்கு கிராஸ் ப்ராடக்ட் போடணுன்னா டிட்டர்மினன்ட் சிம்பிளில் மேலே IJKன்னு போட்டுருங்க. போட்டுட்டு ஃபஸ்ட்டு இருக்க வெக்டாரை ஃபஸ்ட்டு எழுதுங்க. ஃபஸ்ட்டு என்னது? சி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார். அப்போ அதோட கோஎஃபிஷியண்ட்டை பாருங்கள், -10. ஐயோட கோஎஃபிஷியன்ட் -10, ஜேவோட கோஎஃபிஷியன்ட் -2, கேவோட கோஎஃபிஷியன்ட் -1 போட்டாச்சா? அடுத்து பி வெக்டாரை எழுதுங்க. பி வெக்டார் எங்கே இருக்குது பாருங்கள், இங்கே கோஎஃபிஷியன்ட் பாருங்கள் 1 -2 + 2 அதைத்தான் இங்கே எழுதியிருக்கோம். ஸோ இப்போ நார்மல் டிட்டர்மினன்ட் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஐ வெக்டார் இன்ட்டு இந்த ரோ இந்த காலம் விட்டுருங்க. ஆல்வேஸ் திஸ் சைட் ஃபஸ்ட், திஸ் சைட் மைனஸ் திஸ் சைட். அப்போ 2 into -2 வந்து -4 மைனஸ் ஆஃப் -2 into -1 +2ன்னு வரும். ஸோ மைனஸ் ஆஃப் +2 வந்து -2. அடுத்து இங்கே ப்ளஸ், இது மைனஸ், இது ப்ளஸ். ஸோ மைனஸ் ஜே வெக்டார் இன்ட்டு இப்போ இந்த ரோ இந்த காலமை விட்டுருங்க. ஆல்வேஸ் திஸ் சைட் ஃபஸ்ட். -10 into 2 வந்து -20 மைனஸ் ஆஃப் திஸ் சைட் அது வந்து -1 மைனஸ் ஆஃப் -1 வந்து +1
plus k vector into இந்த row இந்த column விட்டுட்டா always this side. So minus 10 into minus 2 plus 20 ஆயிடும். Minus of இந்த பக்கம் ஒரு minus 2. So plus 2. ஓகேவா? இப்போ இது minus 4 minus 2 வந்து minus 6i. இங்கே minus 19 வருது. இங்கேயும் ஒரு minus இருக்குது. So plus 19j. இங்கே plus k into 20 plus 2 is 22. So plus 22k vector. ஸோ நம்ம நியூமரேட்டரை கண்டுபிடிக்க இன்னும் மாடுலஸ் மட்டும்தான் போடணும். ஸோ இந்த இதுக்கு மாடுலஸ் போட்டோன்னா, மாடுலஸ்னால் என்னம்மா, இந்த ஐஜேகேவோட கோஎஃபிஷியன்ஸை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், ஐயோட கோஎஃபிஷியன் -6 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஜேவோட கோஎஃபிஷியன் 19 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் கேவோட கோஎஃபிஷியன் 22 த ஹோல் ஸ்கொயர். அப்போது 6 ஸ்கொயர் இஸ் 36, 19 ஸ்கொயர் இஸ் 361, 22 ஸ்கொயர் இஸ் 484. இதோட ஆன்சர் அப்போ என்ன வரும், ரூட்டில் 881ன்னு வரும். ஸோ மாடுலஸ்ன்றது என்னது, ரூட் ஆஃப் கோஎஃபிஷியன்ட்டோட சம் ஆஃப் தி ஸ்கொயர்ஸ் தான். ஸோ ரூட் 881. நியூமரேட்டர் முடிஞ்சிருச்சு. அடுத்து டினாமினேட்டரில் நமக்கு என்ன இருக்குது, வெறும் பி வெக்டாரோட மாடுலஸ் இருக்குது. ஸோ பி வெக்டாரோட மாடுலஸ், பி வெக்டார் என்னது நமக்கு I minus 2j plus 2k. அப்போ அதோட மாடுலஸ் என்ன, 1 ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர். 1 ஸ்கொயர் இஸ் 1 ப்ளஸ் மைனஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் இஸ் 4 ப்ளஸ் 2 ஸ்கொயர் இஸ் 4. அப்போ இதை ஆட் பண்ணால் ரூட்டில் 9 வரும். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 வந்து 3. டினாமினேட்டரும் கண்டுபிடிச்சாச்சு. நியூமரேட்டர் இங்கே இருக்குது, டினாமினேட்டர் இங்கே இருக்குது. ஸோ ஆன்சரை போட்டுடலாமா, ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் நான் ஃபார்முலா எழுதி உங்களுக்கு ஆன்சர் போட்டிருக்கேன். மை நியூமரேட்டர் ஆன்சர் இஸ் ரூட் ஆஃப் 881 by my denominator answer is 3. டிஸ்டன்ஸுன்றதுனால யூனிட்ஸ்னு போட்டு ஆன்சரை முடிச்சிடுங்க. அவ்வளோதாம்மா இந்த சம்மோட ஆன்சர். தேங்க்யூ.